என் அன்பானவர்களே, கிறிஸ்து நம்மோடு இருப்பாராக. கர்த்தருடைய சத்தம் துதிக்கப்படட்டும். நான் அருண் பியஸ் மதகி. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 3ஆம் நாள். 2025ஆம் ஆண்டின் 7வது மாதம். அப்போஸ்தலன் புனித தாமசின் விழா. ஓ கடவுளே, எங்கள் பரலோக தந்தையே. அவரது தெய்வீக கிருபையால் இந்தியாவின் தொலைதூர கரைகளுக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்லவும். உமது சத்தியத்திற்கு மரணம் வரை சாட்சி கொடுக்கவும் தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலன் தாமஸை தேர்ந்தெடுத்தார். ஆமென். பைபிள் வசனத்தில் அவரது 3 வசனங்களை சொல்லுங்கள். அவரது முதல் பைபிள் வசனத்தை சொல்லுங்கள். ஏசாயா அத்தியாயம் 41 வசனம் எண் 4. இந்த வேலையைச் செய்து தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்து வருபவர் யார்? நான் கர்த்தர். அவர் முதல் இறுதியில் இருப்பார். நான் அவர். இரண்டாவது பைபிள் வசனம் பேசப்பட்டது. எபேசியர் அதிகாரம் 3 வசனம் எண் 12 பேசப்பட்டது. நான் ஏற்கனவே அடைந்துவிட்டேன் அல்லது பரிபூரணமாக்கப்பட்டேன் என்பதல்ல. ஆனால் கிறிஸ்து இயேசு என்னை பிடித்ததைப் பிடிக்க நான் தொடர்ந்து செல்கிறேன். கடைசி பைபிள் வசனம் பேசப்பட்டது. சங்கீதம் வாசிப்பு அதிகாரம் 25 வசனம் எண் 12 மற்றும் 13 பேசப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார்? கர்த்தர் அவனை அவனுக்கு பிரியமான பாதையில் நடத்துவார். அவன் சமாதானத்தோடு வாழ்வான். அவனுடைய சந்ததியினர் பூமியைச் சுதந்தரித்து கொள்வார்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது என் யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்.